தென்காசியில் மர்ம மரணம். டாஸ்மாக் தொடர்பா? சாலை மறியல் தீவிரம். உண்மை எப்போது வெளிச்சம்? தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் நடந்த இளைஞரின் மர்மமான உயிரிழப்பு சம்பவம் அந்த பகுதி முழுவதையும் அதிர்ச்சியிலும் பதற்றத்திலும் ஆழ்த்தியுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் அச்சமும் கோபமும் கலந்த சூழ்நிலை நிலவி வருகிறது. பரமசிவன் மகன் மாரியப்பன் என்ற இளைஞர் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் காணாமல் போன நிலையில் பின்னர் சாலை ஓரத்தில் தண்ணீர் நிரம்பிய குட்டையில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இந்த மரணம் இயல்பானதா அல்லது திட்டமிட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. உடலில் ஏற்பட்ட காயங்கள், சம்பவ இடத்தின் தன்மை உள்ளிட்ட பல அம்சங்கள் சந்தேகத்தை அதிகரித்து உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் உண்மை மறைக்கப்படுகிறதா என்ற சந்தேகத்தில் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதன் ஒரு பகுதியாக வாசுதேவநல்லூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. பல மணி நேரங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இச்சம்பவத்தில் மேலும் ஒரு பரபரப்பான கோணம் உருவாகியுள்ளது. இந்த மரணத்திற்கு டாஸ்மாக் தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வி தீவிரமாக பேசப்படுகிறது. சம்பவத்திற்கு முன்பு மாரியப்பன் மதுபானம் அருந்து இருந்தாரா அல்லது மதுபான விற்பனை மையத்தை சுற்றியுள்ள ஏதேனும் தகராறு, வாக்குவாதம் அல்லது மோதல் காரணமா என்ற பல கோணங்களில் விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உடற்கூறு பரிசோதனை நடத்த ஏற்பாடு செய்துள்ளனர். மரணத்தின் உண்மையான காரணம் விபத்தா, தற்கொலையா அல்லது கொலையா என்ற கேள்விகளுக்கான பதிலை கண்டறிய தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், உண்மையை மறைக்க வேண்டாம் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நிலைமை மேலும் தீவிரமடையாமல் இருக்க போலீசார் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மேற்கொண்டுள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் கோதர்ஷா.